உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான உண்மை தெரியுமா? சொல்லுங்க. எந்த அளவுக்கு ஆச்சரியம்னு பாப்போம். வெறும் 1 மணி நேரத்துல உங்க வீட்டின் கூரை மேல விழும் சூரிய ஒளியை முழுமையா சேமிக்க முடிஞ்சா அது உங்க வீட்டின் 1 வருஷம் மின்சார தேவையை பூர்த்தி செய்யுமாம். அட, ஒரு வருஷத்துக்கா? அது மிகப்பெரிய எனர்ஜியாச்சே. ஆமாங்க. பிரச்சனை என்னன்னா நம்மகிட்ட ஆற்றல் இல்லைங்கிறது கிடையாது. அந்த ஆற்றலை சரியா பயன்படுத்துற பொறியியல், அதாவது இந்த இன்ஜினியரிங் நம்மகிட்ட இல்லைங்கிறது தான். கரெக்ட். நிறைய பேர் சோலார்னா சும்மா 2 பேனலை வாங்கி கூரையில வைக்கிறதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆமா, அந்த ஒரு மைண்ட் செட் தான் இருக்கு. அதனால தான் நீங்க எங்களுக்கு அனுப்பி வச்சிருந்த ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் நிறுவனத்தின் வீடுகளுக்கான சூரிய சக்தி பொறியியல் தீர்வுகள் பத்தின குறிப்புகளை இன்னைக்கு நாம ஒரு ஆழமான அலசலுக்கு எடுத்துக்க போறோம். ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது. நீங்க அனுப்பின சோர்ஸ் மெட்டீரியல்ஸ்ல ரொம்ப தெளிவா ஒரு விஷயம் இருக்கு. அதாவது இந்த பேனல்களை பொருத்துறதுக்கும் ஒரு சிஸ்டமா அதை வடிவமைக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் தானே. கண்டிப்பா. சூரிய ஒளிய மின்சாரமா மாத்துறது வெறும் ஹார்ட்வேர் விஷயம் கிடையாது. அது ஒரு முழுமையான சிஸ்டம் டிசைன். ஒரு பிளானிங் இல்லாம நீங்க பேனல்களை வச்சா உங்க முதலீட்டுல பாதிக்கு மேல வீணாகிடும். ஓ, பாதி முதலீடு வீணாயிடுமா? ஆமா. ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் நிறுவனத்தோட அணுகுமுறை இங்கதான் மாறுபடுது. அவங்க ஒவ்வொரு வீட்டின் கூரையையும் ஒரு தனித்துவமான நிலப்பரப்பா பாக்குறாங்க. சரி, இத கொஞ்சம் விரிவா பாப்போம். எந்த திசையில வைக்கிறோம், என்ன கோணம் அப்படிங்கறது அவ்வளோ முக்கியமா என்ன? பாத்தீங்கன்னா அது ரொம்பவே முக்கியம். ஒவ்வொரு முடிவும் டேட்டா அடிப்படையில தான் எடுக்கப்படுது. இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி வருது. பொதுவா சோலார் பேனல்னாலே தெற்கு பக்கம் பார்த்து வைக்கணும், இல்லனா கிழக்கு பக்கம் வைக்கணும்னு ஒரு பொதுவான ரூல் இருக்கே. அது மட்டும் போதாதா? அது ஒரு பொதுவான விதிதான். ஆனா பிராக்டிகலா நிஜ வாழ்க்கையில அது எப்பவும் வேலை செய்யாது. ஏன் அப்படி சொல்றீங்க? இப்போ உங்க கூரையில ஒரு வாட்டர் டேங்க் இருக்கலாம். இல்லனா பக்கத்து வீட்ல ஒரு பெரிய மரம் இருக்கலாம். அந்த மரத்தோட நிழல் டிசம்பர் மாசம் ஒரு மாதிரியும் ஜூன் மாசம் வேற மாதிரியும் உங்க கூரை மேல விழும். ஓஹோ, நிழல் விழும் திசை மாறும்னு சொல்றீங்க. ஆமா. அதனால ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் என்ன பண்றாங்கன்னா முப்பரிமாண, அதாவது 3D நிழல் பகுப்பாய்வு சாஃப்ட்வேரை பயன்படுத்துறாங்க. வாவ், 3D சிமுலேஷனா? ஆமாங்க. வருஷத்தின் 365 நாளும் காலையில இருந்து மாலை வரைக்கும் சூரியனோட பாதை எப்படி இருக்கும், எங்கெல்லாம் நிழல் விழும்னு துல்லியமா சிமுலேட் பண்றாங்க. இது உண்மையிலே எனக்கு ஒரு ஆஹா மொமெண்ட் தான். நான் கூட ஏதோ மொட்டை மாடியில காலி இடத்துல பேனலை வச்சிருவாங்கன்னு நினைச்சேன். அப்படி செஞ்சா அதுல எந்த லாபமும் இல்ல. இந்த டேட்டாவை வச்சுதான் பேனல்களை எங்க வச்சா அதிகபட்ச ஆற்றல் கிடைக்கும்னு முடிவு பண்றாங்க. இதுல யூகங்களுக்கு கொஞ்சம் கூட இடமே இல்ல. சூப்பர். சரி, இப்போ இந்த பேனல்களை மாற்ற மவுண்டிங் அமைப்பு பத்தி குறிப்புகள்ல சொல்லியிருக்காங்க. கான்கிரீட் கூரைக்கு ஒரு டிசைன், மெட்டல் கூரைக்கு ஒரு டிசைன் சொல்றாங்க. ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஜினியரிங் பகுதி. எனக்கு என்னன்னா, பேனல் அப்படியே ஸ்க்ரூ போட்டு மாட்ட வேண்டியதானா? இதுக்கு இவ்ளோ பெரிய கட்டமைப்பு டிசைனு? ஏன்னா இதுல ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. ஒரு சோலார் பேனல் காத்தடிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு விமானத்தோட இறக்க மாதிரி செயல்படும். உங்களுக்கு தெரியுமா? அட, விமான இறக்க மாதிரியா? காத்துல பறந்துருமா என்ன? பலத்த காத்து வீசும்போது விண்ட் அப்லிஃப்ட் ஃபோர்ஸ் உருவாகி பேனலை அப்படியே மேல தூக்க பாக்கும். இத சமாளிக்க ஏரோடைனாமிக்ஸ் படி வடிவமைக்கப்பட்ட மவுண்டிங் தேவை. அப்போ கான்கிரீட் கூரையா இருந்தா என்ன பண்ணுவாங்க? காத்தோட வேகத்தை தாங்குற மாதிரியான இரும்பு இல்லனா அலுமினிய சட்டங்களை பயன்படுத்துவாங்க. சரி, அதுவே மெட்டல் ஷீட் போட்ட கூரையா இருந்தா? அங்க போய் ட்ரில் மிஷினை வச்சு ஓட்ட போட்டா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. மழை காலத்துல வீட்டுக்குள்ள தண்ணி ஒழுக ஆரம்பிச்சிடும். ஆமா, கூரை பாழாயிடும்ல. அதனாலதான் மெட்டல் கூரைகளுக்கு சேதம் விளைவிக்காத துளையிட தேவையற்ற பிரத்யேக கிளாம்ப் சிஸ்டத்தை ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் பயன்படுத்துறாங்க. புரியுது. கூரையை டேமேஜ் பண்ணாம பேனலை ஸ்ட்ராங்கா புடிச்சுக்கணும். சரி, இந்த ஆவணங்கள்ல அடிக்கடி கண்ணுல படுற ஒரு வார்த்தை சிங்கிள் லைன் டயக்ராம், அதாவது SLT. SLT. இது எனக்கு எப்படி தோணுதுன்னா, ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நாம போடுற ப்ளூ பிரிண்ட் மாதிரி தோணுது. நான் சரியா தான் புரிஞ்சுக்கிட்டேனா? ப்ளூ பிரிண்ட்ங்கிறது ஓரளவுக்கு சரியான ஒப்பீடு தான். ஆனா அதை விட பொருத்தமா சொல்லணும்னா இத ஒரு உடம்போட ரத்த ஓட்ட மண்டலம் மாதிரி சொல்லலாம். ரத்த ஓட்ட மண்டலமா? கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? இப்போ பேனல்கள் தான் ரத்தத்தை உருவாக்குற உறுப்புகள், இன்வெர்ட்டர் தான் இதயம், வீட்டின் மின்சாதனங்கள் தான் உடலின் மற்ற பாகங்கள்னு வச்சுக்கோங்க. சரி. இந்த SLD எந்த நரம்பு வழியா எவ்வளவு ரத்தம் எப்படி போகுதுன்னு காட்டுற துல்லியமான வரைபடம். ஓ, எந்த கேபிள் வழியா பவர் போகுதுன்னு காட்டுற மேப்பு. எக்ஸாக்ட்லி. பேனல்ல உற்பத்தியாகிற DC மின்சாரம் எந்த கேபிள் வழியா வருது, அங்க என்ன வகையான ஸ்விட்ச் இல்லனா பிரேக்கர் இருக்கு, அது எங்க இன்வெர்ட்டர் சந்திக்குதுன்னு ஒரு நேர்கோட்ல விளக்குற வரைபடம் தான் இது. அப்போ இது இல்லாம வேலையை தொடங்குறது?
கூகுள் மேப் இல்லாம தெரியாத ஊருக்குள்ள நுழையிற மாதிரி தான். எந்த இடத்துல பழுது ஏற்பட்டாலும் இந்த வரைபடத்தை வச்சு உடனே சரி பண்ணிடலாம். அப்போ இந்த டிசைன் பண்ற கட்டத்திலேயே சிஸ்டம் எப்படி வேலை செய்யும்னு தெரிஞ்சிடுமா? கண்டிப்பா தெரிஞ்சிடும். மிகச்சரி. பேனல்களை பொருத்தின பிறகு ஐயோ நான் நினைத்த அளவுக்கு கரண்ட் வரலையேன்னு வீட்டு உரிமையாளர் கவலைப்படக்கூடாது பாத்தீங்களா? ஆமா, அது பெரிய ஏமாற்றமா இருக்கும். அதை தவிர்க்க முன்னாடியே ஒரு சாஃப்ட்வேர் மூலமா ரிப்போர்ட் கொடுத்துடுவாங்க. அந்த ஊரின் கடந்த கால வானிலை தரவுகள், கூரையோட கோணம், பேனலோட திறன் எல்லாத்தையும் கணக்கிடுவாங்க. அப்படி கணக்கிட்டு வருஷத்துக்கு இத்தனை யூனிட் வரும்னு சொல்லிடுவாங்களா? ஆமா, எனர்ஜி ஈல்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி பக்காவா கொடுத்துடுவாங்க. வாவ், பேப்பர்லயே மொத்த அவுட்புட்டையும் கொண்டு வந்துடுறாங்க. இங்க தான் விஷயமே ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. ஆமா, கூரையோட வடிவமைப்பை பார்த்தாச்சு. அடுத்த டெக்னிக்கல் விஷயங்களுக்கு போலாம். சரி, இந்த சிஸ்டத்தோட இதயம் மூளைன்னு சொல்லக்கூடிய தொழில்நுட்ப கூறுகளுக்கு வருவோம். இந்த தரவுகள்ல நிறைய வார்த்தைகள் இருக்கு. ஆன் கிரிட், ஆஃப் கிரிட், ஹைபிரிட்னு சொல்றாங்க. இது நிறைய பேருக்கு குழப்பமா இருக்கிற விஷயம்தான். ரொம்ப எளிமையா பிரிச்சு பார்க்கலாம். ஒரு சாதாரண வீட்டு உரிமையாளர் இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லுங்க. முதல்ல ஆன் கிரிட். இது பேட்டரி இல்லாத சிஸ்டம். அரசாங்கத்தோட மின்சார வயர்களோடு, அதாவது கிரிட்டோடு நேரடியா இணைக்கப்பட்டிருக்கும். அப்போ பகல்ல நாம உற்பத்தி செய்யற மின்சாரத்தை வீடு பயன்படுத்தும், மீதி இருக்கிறத கிரிட்டுக்கு அனுப்பிடும். இதுதான் ஆன் கிரிட். சரி, அப்போ ஆஃப் கிரிட்னா? ஆஃப் கிரிட்ங்கிறது அரசாங்கம் மின் இணைப்பே இல்லாத இடங்கள்ல பயன்படுத்துறது. உதாரணத்துக்கு காடு, மலைப்பகுதிகள்ல இருக்கிற வீடு. அங்க முழுக்க முழுக்க பேட்டரிய மட்டும்தான் நம்பியிருப்பாங்க. ஓ, கிரிட்டோட எந்த கனெக்ஷனும் இருக்காது. ஆமா. மூணாவது ஹைபிரிட். இது ரெண்டோட கலவை. கிரிட் இணைப்பும் இருக்கும், அதே சமயம் பவர் கட் ஆகுற நேரங்கள்ல பயன்படுத்துறதுக்கு பேட்டரியும் இருக்கும். அப்போ நம்ம ஏரியாவில் கரண்ட் கட் அதிகமா இருந்தா ஹைபிரிட் தான் சரி இல்லையா? கரெக்ட். கரண்ட் கட்டே இல்ல, பில்ல மட்டும் குறைக்கணும்னா ஆன் கிரிட் போதும். தெளிவா புரிஞ்சுது. சரி, இந்த சோலார் பிவி மாடியூல் தேர்வு அப்புறம் ஸ்ட்ரிங் சைசிங் பத்தி குறிப்புகள்ல இருக்கு. இந்த ஸ்ட்ரிங் சைசிங்னா என்ன? கிட்டார் ஸ்ட்ரிங் மாதிரி ஏதாவது ஒயரா? இல்லைங்க, அது வயர் இல்ல. இப்போ உங்க டிவி ரிமோட்ல 2 பேட்டரிகளை ஒண்ணுக்கு பின்னாடி ஒன்னா தொடர்ச்சியா போடுவீங்க இல்லையா? ஆமா, சீரீஸ்ல போடுவோம். அதே போல கூரையில உள்ள பல சோலார் பேனல்களை ஒன்னோடு ஒன்னா இணைச்சு ஒரு தொடரா உருவாக்குவாங்க. அதுக்கு பேரு தான் ஸ்ட்ரிங். ஓ, பேனல்களோட தொடர் தான் ஸ்ட்ரிங். இதை ஏன் ரொம்ப துல்லியமா அளவீடு செய்யணும்? ஏன்னா ஒவ்வொரு இன்வெர்ட்டருக்கும் ஒரு வோல்டேஜ் விண்டோ இருக்கும். ஒரு பைப்ல தண்ணி போகுதுன்னு வச்சுக்கலாம். தண்ணி அழுத்தம் ரொம்ப அதிகமா இருந்தா என்ன ஆகும்? பைப்பு வெடிச்சிடும். அதேதான். அழுத்தம் ரொம்ப குறைவா இருந்தா தண்ணி வெளியவே வராது. அதே மாதிரி பேனல்களை அதிகமா இணைச்சு வோல்டேஜ் கூடிருச்சுன்னா இன்வெர்ட்டர் எரிஞ்சிடும். குறைவா இணைச்சா இன்வெர்ட்டர் ஆன் ஆகவே ஆகாது. அப்போ இதுல ஒரு பெரிய பேலன்சிங் கேம் இருக்கு. ஆமா, சரியான பேனல்களை தேர்ந்தெடுத்து சரியான எண்ணிக்கையில ஸ்ட்ரிங் அமைக்கிறது ஒரு பெரிய பொறியியல் சவால் தான். அப்போ அந்த இன்வெர்ட்டரும் சார்ஜ் கண்ட்ரோலரும் தான் இந்த மொத்த சிஸ்டத்தோட மூளையா செயல்படுது. சந்தேகமே இல்லாம. எவ்வளவு மின்சாரம் வருது, வீட்டின் தேவைக்கு எவ்ளோ போகணும், பேட்டரிக்கு எவ்ளோ போகணும்னு ஒவ்வொரு மில்லி செகண்டும் கணக்கிடுறது இந்த இன்வெர்ட்டர் தான். சூப்பர். இப்போ பேட்டரிகளை பத்தி பேசும்போது நீங்க கொடுத்த ஆவணங்கள்ல லித்தியம், லெட் ஆசிட்னு 2 தேர்வுகள் இருக்கு. ஆமா, 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. பொதுவா லெட் ஆசிட் பேட்டரிகள் விலை ரொம்ப கம்மி தானே. அப்புறம் ஏன் எல்லாரும் விலை அதிகமான லித்தியம் பேட்டரிகளை பத்தி அதிகமா பேசுறாங்க? இதுல என்ன சூட்சுமம்? இதுல ஒரு முக்கியமான அறிவியல் உண்மை இருக்கு. அத DOD, அதாவது டெப்த் ஆஃப் டிஸ்சார்ஜ்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன? லெட் ஆசிட் பேட்டரிகளை நீங்க 50% கீழே சார்ஜ் குறையிற மாதிரி பயன்படுத்துனீங்கன்னா அந்த பேட்டரியோட ஆயுள் ரொம்ப வேகமா முடிஞ்சிரும். ஓ, 100 யூனிட் சேமிச்சு வச்சா? நீங்க பயப்படாம பயன்படுத்தக்கூடியது வெறும் 50 யூனிட் தான். அது மட்டும் இல்லாம அதுல அடிக்கடி தண்ணி ஊற்றி பராமரிக்க வேற செய்யணும். ஆமா, அந்த மெயின்டெனன்ஸ் பெரிய தலைவலி. அப்போ லித்தியம் பேட்டரிகள் எப்படி? லித்தியம் பேட்டரிகளோட கெமிஸ்ட்ரி வேற மாறி. அதை நீங்க 90லிருந்து 95% வரைக்கும் முழுமையா பயன்படுத்தலாம். பேட்டரிக்கு எதுவும் ஆகாது. அட, ஆல்மோஸ்ட் முழு பவரையும் யூஸ் பண்ணலாமா? ஆமா, பராமரிப்பும் தேவையில்ல, ஆயுட்காலமும் பல மடங்கு அதிகம். ஆரம்பத்துல கொஞ்சம் காஸ்ட்லியா தெரிஞ்சாலும் நீண்ட கால அடிப்படையில லித்தியம் தான் லாபகரமானது. அதனால தான் ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் வாடிக்கையாளரின் பட்ஜெட்டுக்கு ஏற்ப இதை பரிந்துரைக்கிறாங்க. சரி, எனக்கு இந்த இடத்துல ஒரு பிராக்டிக்கலான சந்தேகம் வருது. கேளுங்க. இவ்வளவு மின்சாரம் கூரையில உற்பத்தியாகி வீட்டின் வயர்கள் வழியா வருது. இது உண்மையிலேயே பாதுகாப்பானதா? கொஞ்சம் பயமா இருக்கே. உங்க பயம் ரொம்ப ரொம்ப நியாயமானது. எந்த ஒரு மின்சார அமைப்புலயும் பாதுகாப்பு தான் முதலிடம், குறிப்பா சோலார்ல. ஏன்னா அது ரொம்ப ஹை பவர் இல்லையா? அது மட்டும் இல்ல,
சோலார் பேனல்கள் உற்பத்தி செய்யறது டிசி, அதாவது டைரக்ட் கரண்ட். ஆனா வீட்ல நாம பயன்படுத்துறது ஏசி, ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ரெண்டுக்கும் பாதுகாப்புல என்ன வித்தியாசம்? ஏசி மின்சாரம் வந்து ஒரு செகண்டுக்கு 50 தடவை ஏறி இறங்கும் அலை மாதிரி. அதனால ஷாக் அடிச்சாலும் விட்டுடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா டிசி அப்படி கிடையாது. டிசி ஒரு நேர்கோடுன்னு படிச்சிருக்கேன். ஆமா, ஒருவேளை வயர்கள்ல லூஸ் கனெக்ஷன் இருந்தா அங்க டிசி ஆர்க் ஃபால்ட்னு சொல்லக்கூடிய தொடர்ச்சியான தீப்பொறி உருவாகி மிகப்பெரிய தீ விபத்தையே ஏற்படுத்தலாம். ஐயையோ, ரொம்ப ஆபத்தா இருக்கே. அப்போ இதை எப்படி தடுக்கிறது? அதுக்கு தான் டீம் ஆஃப் ஒர்க்ஸ் ரொம்ப மெனக்கெடுறாங்க. பாதுகாப்புக்காக பிரத்யேகமான டிசி மற்றும் ஏசி வயரிங் லேஅவுட்களை தகுந்த பாதுகாப்பு சாதனங்களோட டிசைன் பண்றாங்க. என்ன மாதிரியான சாதனங்கள்? டிசி மின்சாரத்துக்காகவே உருவாக்கப்பட்ட MCPBகள், சர்ச் ப்ரொடெக்டர்கள், அப்புறம் லைட்னிங் அரஸ்டர்கள்னு சொல்லப்படுற இடிதாங்கிகள், இதையெல்லாம் சரியான இடங்கள்ல பொருத்துறாங்க. குவாலிட்டியான வயரை யூஸ் பண்றதும் முக்கியம் தானே? ரொம்ப முக்கியம். நீண்ட கால நம்பகத்தன்மைக்கும் வீட்டின் பாதுகாப்புக்கும் அதுதான் அடிப்படை. ரொம்ப தெளிவான விளக்கம். இப்போ அந்த நெட் மீட்டரிங் பத்தி கொஞ்சம் பேசுவோம். வீடுகள்ல சோலார் வச்சா கரண்ட் பில் 90% குறையும்னு சொல்லிருக்காங்க. ஆமா, சொல்லிருக்காங்க. அது நிஜமாவே சாத்தியமா? எனக்கு ஏதோ மார்க்கெட்டிங் கிம்மிக் மாதிரி தோணுது. இது மார்க்கெட்டிங் கிம்மிக் இல்லங்க, பக்கா கணக்கு. நெட் மீட்டரிங் அப்படிங்கிறது உங்க வீட்ல உற்பத்தியாகிற உபரி மின்சாரத்தை நீங்க அரசாங்க கிரிட்டுக்கு அனுப்பி வைக்கிற சிஸ்டம். இது எப்படி நடக்கும்? அதுக்கு ஒரு தனி மீட்டர் வைப்பாங்களா? ஆமா, உங்க வீட்ல ஒரு பை டைரக்ஷனல் மீட்டர் வச்சிடுவாங்க. பகல்ல உங்க வீடு பயன்படுத்தினது போக மீதி இருக்கிற மின்சாரம் கிரிட்டுக்கு போகும். மீட்டர் அதை எக்ஸ்போர்ட் அப்படின்னு கணக்கெடுக்கும். அப்போ ராத்திரியில சோலார் வேலை செய்யாதப்போ? உங்களுக்கு தேவையான மின்சாரத்தை கிரிட்ல இருந்து எடுத்துப்பீங்க. மீட்டர் அதை இம்போர்ட்னு கணக்கெடுக்கும். அப்போ மாச கடைசியில நாம எவ்வளவு கொடுத்தோம் எவ்வளவு எடுத்தோம்னு பேலன்ஸ் பாப்பாங்களா? ஆமா, இது ஒரு வருடாந்திர சுழற்சியா வேலை செய்யும். இப்போ கோடை காலத்துல நீங்க நிறைய கரண்ட் உற்பத்தி பண்ணி அரசாங்கத்துக்கு கொடுத்திருப்பீங்க. அது உங்க அக்கவுண்ட்ல கிரெடிட்டா சேர்ந்திருக்கும். ஓ, அத மழைக்காலத்துல யூஸ் பண்ணிக்கலாமா? கண்டிப்பா. மழை காலத்துல உற்பத்தி குறையும் போது நீங்க அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வாங்கும்போது அந்த பழைய பேலன்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. அடா, இது கிட்டத்தட்ட நம்ம சொந்த பேங்க் அக்கவுண்ட் மாதிரி செயல்படுது. நம்ம கிட்ட அதிகமா பணம் இருக்கும்போது பேங்க்ல டெபாசிட் பண்றோம், தேவைப்படும் போது ஏடிஎம்ல எடுக்கிறோம். கரெக்டா சொன்னீங்க. இப்படி வருஷம் முழுக்க நடக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு பார்த்தா உங்க பில் 90% குறையிறது நிஜமாவே சாத்தியம்தான். கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அப்போ இதோட உண்மையான அர்த்தம் தான் என்ன? மக்கள் சோலார் பக்கம் போறது வெறும் பணத்தை மிச்சப்படுத்த மட்டும்தானா? நீங்களே சொல்லுங்க, இது வெறும் செலவு குறைப்பு மட்டுமா? பில் குறையுது, பவர் கட் நேரத்துல கரண்ட் கிடைக்குது, இதெல்லாம் ஓகே. ஆனா ஒரு வீட்டு உரிமையாளரா நான் கேக்குறேன், இது ஒரு வாஷிங் மிஷின் வாங்குற மாதிரி செலவா இல்ல வீட்டின் மதிப்பையே மாத்துற முதலீடா? இது ஒரு பெரிய கோணத்துல பொருத்தி பார்த்தோம்னா இது நிச்சயமா ஒரு ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்னு தான் சொல்லணும். எப்படி சொல்றீங்க? நீங்க ஒரு டிவியோ ஃப்ரிட்ஜோ வாங்கினா நாளுக்கு நாள் அதோட மதிப்பு குறையும். ஆனா ஒரு சிறந்த சோலார் சிஸ்டம் பொருத்தப்பட்ட வீட்டின் சொத்து மதிப்பு மார்க்கெட்ல தானாகவே உயருது. ஓ, ப்ராப்பர்ட்டி வேல்யூ ஏறுமா? ஆமாங்க. இன்னைக்கு ஒரு வீட்டை வாங்கவோ வாடகைக்கு எடுக்கவோ நினைப்பவர்கள் அந்த வீட்ல எதிர்காலத்துக்கு தயாரான ஆற்றல் அமைப்பு இருக்கான்னு பார்க்க தொடங்கிட்டாங்க. அது ரொம்ப நிஜம். அது மட்டும் இல்ல, இந்த ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் அமைக்கும் சிஸ்டம்கள் வந்து குறைந்த பராமரிப்புல 25 வருஷத்துக்கு மேல உழைக்கும் தன்மை கொண்டவை. 25 வருஷம்? அது கிட்டத்தட்ட ஒரு தலைமுறைக்கான காலகட்டமாச்சே. அதனாலதான் இத ஒரு முதலீடுன்னு சொல்றோம். இதுல இன்னொரு மிக முக்கியமான உலகளாவிய நன்மையும் இருக்கு. அது என்ன? கார்பன் எமிஷன் பத்தியா? ஆமா, பூஜ்ய கார்பன் தடம் கொண்ட சுத்தமான பசுமையான ஆற்றலை நம்ம பயன்படுத்துறோம். நிலக்கரியை எரிச்சு வர்ற மின்சாரத்தை தவிர்ப்பதன் மூலமா பல டன் கார்பன் உமிழ்வை ஒரு தனிநபரா நீங்க தடுக்கிறீங்க. நான் என்னோட பணத்தையும் மிச்சப்படுத்துறேன், அதே சமயம் பூமியும் காப்பாத்துறேன். ரெண்டுமே ஒரே நேரத்துல நடக்குது. ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். கண்டிப்பா. ஆனா எனக்கு பிராக்டிக்கலா ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. ஒரு சாதாரண வீட்டு உரிமையாளர் இவ்ளோ வேலைகளையும் இழுத்து போட்டு செய்ய முடியுமா? ஏன் அப்படி கேக்குறீங்க? முதல்ல இன்ஜினியரை புடி, அப்புறம் வயரிங் பண்றவரை கூப்பிடு, நெட் மீட்டருக்கு அரசு அலுவலகத்துல போய் வரிசையில நில்லு. இதெல்லாம் நினைச்சாலே பெரிய தனவழியா இருக்கே. இங்கதான் ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் நிறுவனத்தோட அப்ரோச் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அவங்க முழுமையான ஒருங்கிணைப்பை வழங்குறாங்க. முழுமையான ஒருங்கிணைப்புனா அவங்களே எல்லாம் பண்ணிடுவாங்களா? ஆமா, டிசைன் செய்யற மின் பொறியாளர், கூரையில நிறுவுபவர், அப்புறம் வீட்டு உரிமையாளர், இவங்களுக்கு இடையிலான எல்லா பாலங்களையும் அவங்களே கட்டிடுறாங்க. அப்போ நான் எந்த அரசு ஆபீஸுக்கும் அலைய வேண்டாமா? தேவையே இல்ல.
எல்லாத்தையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து நீங்க திட்டமிட்ட பட்ஜெட்குள்ளயும் குறிப்பிட்ட நேரத்திலயும் வேலையை முடிச்சு கொடுத்துடுறாங்க. வாவ்! எந்த விதமான தலைவலியும் இல்லாம நம்ம கூரையில ஒரு சின்ன பவர் பிளான்ட்டை அவங்களே அமைச்சு கொடுத்துடுறாங்க. ஆமா. ஒவ்வொரு வீடும் ஸ்மார்ட்டான மலிவான ஆற்றலுக்கு தகுதியானது அப்படிங்கிறது தான் உங்களோட தாரக மந்திரம். அருமை. ஒட்டுமொத்தமா பார்த்தா நீங்க கொடுத்த இந்த குறிப்புகள்ல இருந்து ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. என்ன புரிஞ்சுது சொல்லுங்க? சூரிய ஒளிய தினசரி சேமிப்பா மாத்துறதுங்கிறது வெறும் விளம்பர வாசகம் கிடையாது. அது துல்லியமான பொறியியலால மட்டுமே சாத்தியமாகிற ஒரு அறிவியல். பேனல்களை வாங்கி ஆணி அடிக்கிறது சோலார்ல நம்ம வீட்டுக்கு சரியான அமைப்பு உருவாக்குறது தான் உண்மையான தீர்வு. ரொம்ப சரியா சம்மரைஸ் பண்ணீங்க. எந்த ஒரு யூகமும் இல்லாம டேட்டா அடிப்படையில சிஸ்டத்தை உருவாக்கி அதிகபட்ச சேமிப்பை வழங்குறது தான் அவங்களோட தனித்துவம். இந்த ஆதாரங்களை அலசுனதுல இருந்து இந்த வகையான பொறியியல் அணுகுமுறை உங்களுக்கும் தேவைன்னு நினைச்சா ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் நிறுவனத்தின் தொடர்பு விவரங்கள் இங்க இருக்கு. ஆமா, அவங்களோட எண் +191 78716 65841. மீண்டும் ஒரு முறை சொல்றோம். +191 78716 65841 அல்லது dreamofworks@gmail.com என்ற மின்னஞ்சலுக்கும் நீங்க தொடர்பு கொள்ளலாம். நாம இந்த ஆழமான அலசலை முடிப்பதற்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சிந்திக்கலாம். சொல்லுங்க. இந்த முழுமையான சிஸ்டம் டிசைனை பற்றி படிக்கும்போது இது கொஞ்சம் ஆழமான கேள்வியை எழுப்புது. வரலாறு முழுக்க நாம மின்சாரத்தை அரசாங்கத்திடமிருந்தோ தனியார் நிறுவனத்திடமிருந்தோ பணம் கொடுத்து வாங்குற வெறும் நுகர்வோரா மட்டுமே இருந்திருக்கோம் இல்லையா? ஆமா, நம்ம வேலை வெறும் வெயிட்டும் பில்லுமிட்டது மாட்டோம். ஆனா இப்போ உங்க வீடு தனக்கு தேவையான மின்சாரத்தை தானே தயாரிச்சுக்கிற ஒரு சுதந்திரமான சிறிய மின் நிலையமா மாறினா அது வீடு என்பதற்கான நம்ம அடிப்படை இலக்கணத்தையே எப்படி மாத்தி அமைக்கும்னு யோசிச்சு பாருங்க. அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சிந்தனை. நாம வெறும் செங்கல் சுவத்துக்குள்ள வாழ்றவங்க இல்ல, எனர்ஜியை உருவாக்குறவங்கங்கிற நிலைமை. ஆமா, ஒருவேளை எதிர்காலத்துல நாம மின்சாரத்தை நுகர்வோரா மட்டும் இல்லாம அதை உற்பத்தி செய்பவர்களா, ஏன் நம்ம அண்டை வீட்டாருக்கோ அரசாங்கத்துக்கோ மின்சாரத்தை வழங்குற ப்ரொசியூமர்ஸா மாறினா சமூகத்துல என்ன பெரிய மாற்றம் நடக்கும்? ப்ரொசியூமர்ஸ் கேட்கவே நல்லா இருக்கே. ஆற்றல் என்பது ஒரு சில நிறுவனங்கள் கையில மட்டும் இல்லாம ஒவ்வொரு வீட்டின் கூரைக்கும் பரவலாக்கப்படும்போது நமக்கு பொருளாதார ரீதியாகவும் சுற்றுச்சூழல் ரீதியாகவும் எவ்வளவு பெரிய சுதந்திரம் கிடைக்கும்னு சிந்திச்சு பாருங்க. உண்மையிலே இது ரொம்ப ஆழமான, அதே சமயம் சிலிர்ப்பூட்டக்கூடிய ஒரு சிந்தனை. ஆற்றல் சுதந்திரம்ங்கிறது வெறும் வார்த்தை இல்ல, அது ஒவ்வொரு வீட்டு படியிலையும் நடக்க போற ஒரு புரட்சி. கண்டிப்பா. நீங்களும் இந்த சிந்தனையோடு இன்னைக்கு உங்க வீட்டின் கூரையை ஒரு முறை நிமிர்ந்து பாருங்க. அங்க விழும் ஒவ்வொரு சூரிய கதிரும் உங்க வாழ்க்கைய, ஏன் இந்த உலகத்தையே எப்படி மாத்தப் போகுதுன்னு யோசிங்க. உங்களுக்காக பிரத்யேகமா உருவாக்கப்பட்ட இந்த ஆழமான அலசல் உங்களுக்கான புதிய கதவுகளை திறந்திருக்கும்னு நம்புறோம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தேடலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம்.